இந்த வீடியோவில் உளச்சார்பு மற்றும் நுண்ணறிவு பரீட்சைகளில் வினவப்படும் மைனஸ் மார்க் சிஸ்டம் உள்ள பரீட்சை புள்ளிகள் தொடர்பான வினாக்கள் மற்றும் அதற்கான விடையளிக்கும் ஷார்ட்கட் மெத்தட் போன்றவற்றை பார்வையிடலாம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுபோன்ற எமது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது பின்னூட்டல்களையும் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். முதலாவது கேள்வி, 50 வினாக்களை கொண்ட பரீட்சை ஒன்றில் ஒவ்வொரு சரியான வினாவிற்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படும். அதேவேளை ஒவ்வொரு பிழையான வினாவிற்கும் 1 புள்ளி வீதம் கழிக்கப்படும். மாணவன் ஒருவன் 70 புள்ளிகளை பெற்றிருப்பின் அவன் சரியாக விடையளிக்காத வினாக்கள் எத்தனை? இந்த வினாவிற்கான விடையினை காண்பதற்கு மிக இலகுவான செய்முறை உள்ளது. நான் முதலில் இவ்வினாவிற்கு விடையளிக்கும் முறையினை தெளிவாக விளக்குகின்றேன். அதன் பின்னர் அதற்கான ஷார்ட்கட் மெத்தட்டையும் சொல்கிறேன். எனவே வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 வினாக்களை கொண்ட ஒரு பரீட்சையில் சரியான வினாவுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அதேவேளை ஒரு கேள்வி பிழையானா அதுக்கு 1 புள்ளி குறைப்பாங்க. அப்போ ஒரு மாணவன் 70 புள்ளிகளை பெற்றிருந்தால் அவன் சரியாக விடையளிக்காத வினாக்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு கேள்வி பிழையானா மொத்தமாக எத்தனை புள்ளி இழக்கப்படுங்கிறத நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளணும். இப்போ ஒரு கேள்வி பிழையானா 3 புள்ளிகள் இழக்கப்படும். எப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே ஒரு கேள்வி பிழையாக செஞ்சால் அதுக்குரிய 2 புள்ளி கிடைக்காது. அதே போல் அதுக்கு பிழையான விடை அளித்ததற்காக 1 புள்ளியை கழிப்பாங்க. அப்போ சரியாக செய்தால் கிடைக்கிற 2 புள்ளியும் கிடைக்காது. அதே போல் பிழையாக விடை அளித்ததால் மேலதிகமாக 1 புள்ளியும் கழிப்பாங்க. மொத்தமாக 3 புள்ளி இங்கே இழக்கப்படும். இதை நீங்கள் கணக்கிடணும். அப்போ 3 புள்ளி இழக்கப்படுமாக இருந்தால் இங்கே இழக்கப்படுற மொத்த புள்ளி எத்தனைன்னு பார்த்தா இவர் 70 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். 50 வினாக்கள், ஒரு வினாக்கு 2 புள்ளின்னு சொன்னால் மொத்த புள்ளி 100 புள்ளி. அப்போ 100 புள்ளி உள்ள இந்த பரீட்சையில் இவர் 70 புள்ளி பெற்றிருக்கிறாருன்னு சொன்னால் இவர் இழந்த மொத்த புள்ளி எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 100லேருந்து 70 கழிப்போம். அப்போ மாணவன் பெற்ற புள்ளி 70ன்னு சொன்னால் இவனுக்கு 30 புள்ளி இழக்கப்பட்டிருக்குது. அப்போ இழக்கப்பட்ட மொத்த புள்ளியே முதல்ல நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் 30ன்னு சொல்லி வரும். இந்த இழக்கப்பட்ட 30 புள்ளி எப்படி இழக்கப்பட்டிருக்கும்? 3 புள்ளிகளாக இழக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் பிழையாக 3 புள்ளிகளாக இழக்கப்பட்டிருக்கும். அப்போ 3 இழக்கப்பட்டது தான் இந்த 30 புள்ளி. அப்போ இந்த 30 புள்ளியும் 3 எத்தனை இழக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி பார்க்குறோன்னு சொன்னால் 30ஐ 3ஆல் பிரிப்போம். அப்போ 10 கேள்விகள் இங்கே பிழையாக செய்திருக்கிறார். அப்போ 10 கேள்வி பிழையாக செய்ததால தான் ஒரு கேள்விக்கு 3 புள்ளி இழக்கப்பட்டு 10 கேள்விக்கு 30 புள்ளியை இந்த மாணவர் இழந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த இடத்திலே விட வந்துடும். பிழையான விடைகளின் எண்ணிக்கை 10. அப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஒரு கேள்வி பிழையானா அதுக்கு எத்தனை புள்ளி இழக்கப்படும் சொல்லி பார்க்கணும். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது மொத்தமாக அந்த மாணவர் 100 புள்ளியிலிருந்து எத்தனை புள்ளியை இழந்திருக்கிறார். அந்த இழந்த புள்ளியை ஒரு கேள்வியில் அவர் இழக்கிற புள்ளியால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதே இதை நீங்கள் ஷார்ட்டாக செய்யலாம். எப்படின்னு சொன்ன உடனே மொத்த புள்ளி 100, அந்த 100லேருந்து அவர் பெற்ற புள்ளியை கழிங்க. 100லேருந்து 70 அவர் பெற்ற புள்ளி அதை கழிக்கிறது. ஒரு கேள்விக்கு அவர் இழக்கிற புள்ளி 3, அந்த 3ஆல் பிரிங்க. அப்போ 100லேருந்து 70 கழிச்சு ஒரு கேள்விக்கு இழக்கப்படுற அந்த 3 புள்ளியால் நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிரெக்ட் ஆன்சர் வந்துடும் 10ன்னு சொல்லி. அப்போ இலகுவாகவே உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் 10ன்னு சொல்லி வந்துடும். இது உங்களுக்கு இலகுவாக விளக்குறதுக்கான நான் வசனத்தில் எழுதி இங்கே விளங்கப்படுத்தினேன். நீங்கள் இந்த எல்லோ கலர் பாக்ஸில் இருக்கிற இந்த செயல்முறையை பயன்படுத்தி நீங்கள் பிழையான வினாக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க இயலும். இரண்டாவது கேள்வியும் அதே போன்றுதான். 50 வினாக்களை கொண்ட பரீட்சை ஒன்றில் ஒவ்வொரு சரியான வினாவிற்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படும். அதேவேளை ஒவ்வொரு பிழையான வினாவிற்கும் 1 புள்ளி வீதம் கழிக்கப்படும். அப்போ இந்த இடத்திலே நீங்கள் கவனிக்கணும் மொத்தமாக எத்தனை புள்ளி இழக்கப்படுதுன்னு சொல்லி. ஒரு வினாவிற்கு சரியான விடைக்கு கிடைக்கிற அந்த 2 புள்ளியும் கிடைக்காது. அது பிழையா விடையளிச்சா அது பிழையானத்துக்கு மேலதிகமாக கழிக்கிற 1 புள்ளியும் சேர்த்து மொத்தமாக 3 புள்ளி இங்கே கழிக்கப்படும். அப்போ இந்த மாணவன் 76 புள்ளி தான் பெற்றிருக்கிறார். அப்போ ஒரு கேள்வி பிழையாயின் அங்கே 3 புள்ளிகள் இழக்கப்படும். இங்கே மாணவர் மொத்தமாக இழந்த புள்ளி எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த புள்ளி 100லேருந்து அவர் பெற்ற 76 கழிச்சிங்கன்னு சொன்னால் 24 புள்ளியை அவர் இழந்திருக்கார். இந்த 24 புள்ளி 3 புள்ளிகளாக இழக்கப்பட்டது. ஆகவே 24 3ஆக பிரித்தோம்னு சொன்னால் மொத்தம் 8. அப்போ 8 கேள்விகளுக்கு இவர் பிழையாக விடையளித்திருக்கார். அப்போ இதையும் நாங்கள் ஷார்ட்கட்டில் செஞ்சு கொள்ளையிலும். பிழையான வினாக்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு 100லேருந்து அவர் பெற்ற 76 கழிக்கிறோம். கழிச்சு வர விடையை 3ஆல் பிரிச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 8. மூன்றாவது கேள்வி, 50 வினாக்களை கொண்ட பரீட்சை ஒன்றில் ஒவ்வொரு சரியான வினாவிற்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படும். அதேவேளை ஒவ்வொரு பிழையான வினாவிற்கும் 1 புள்ளி வீதம் கழிக்கப்படும். இதுவும் அதே போல் 3 புள்ளி தான் குறையும். இந்த மாணவன் 46 புள்ளிகளை பெற்றிருந்தால் அவன் எத்தனை வினாக்களுக்கு சரியாக விடையளித்திருப்பான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் சரியான விடையை கண்டுபிடிக்கிறேன்றாலும் முதல்ல பிழையான விடையை கண்டுபிடிச்சாதான் எத்தனைக்கு இவர் பிழையா விடையளித்தார்னு சொல்லி கண்டுபிடிச்சாதான் சரியாக விடையளித்ததை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏற்கனவே செஞ்ச அதே மெத்தடில் நாங்கள் முதல்ல இந்த மாணவர் எத்தனை கேள்விக்கு பிழையாக விடையளித்திருக்காருன்னு சொல்லி பார்ப்போம்.
அப்போ பிழையான வினாக்களுக்கு எங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும். 100லிருந்து அவர் பெற்ற 46 கழிக்கிறோம். இங்கே ஒரு வினாவுக்கு கழிக்கப்படுற மொத்த புள்ளி 3ஆல் பிரிக்கிறோம். பிரித்தோம்னு சொன்ன உடனே 100லிருந்து 46 போனால் 54, அதை 3ஆல் வகுத்தோம்னு சொன்னால் 18 கேள்விகள். அப்போ 18 வினாக்கள் இங்கே இவர் பிழையாக விடையளிச்சிருக்கிறார். அப்போ மொத்தம் 50 வினாக்கள்னு சொன்னால் அதில் 18க்கு இவர் பிழையாக விடையளிச்சிருந்தா மீதி எத்தனைன்னு சொல்லி நாங்கள் சரியான விடையை கண்டோம்னு சொன்னால் சரி. அப்போ சரியான விடை மொத்தம் 50 கேள்வி, அதில் 18 பிழையாக செஞ்சிருக்கிறார். அப்போ 18ஐயும் கழிச்சு விட்டோம்னு சொன்னால் சரியான வினாக்கள் 32. இப்போ 32 வினாக்களுக்கு இவர் சரியாக விடையளிச்சிருக்கிறார். அடுத்த 4வது கேள்வி அதே மாதிரி பாருங்க. அதுவும் 50 வினாக்களை கொண்ட பரீட்சை ஒன்றில் ஒவ்வொரு சரியான வினாவிற்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படும். அதேவேளை ஒவ்வொரு பிழையான வினாவிற்கும் 1 புள்ளி வீதம் கழிக்கப்படும். அப்போ இங்கேயும் மொத்தமாக கழிக்கப்படுற புள்ளி எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வினா பிழையான 3 புள்ளி தான் கழிக்கப்படும். ஆகவே இங்கே பிழையான வினாக்கள் எத்தனைன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிப்போம். மொத்தம் 100 புள்ளியிலிருந்து அந்த மாணவன் பெற்றுக்கொண்ட 55 புள்ளிகளை நாங்கள் கழிப்போம். கழித்து 3ஆல் வகுக்கிறோம். வகுத்தோம்னு சொன்னால் 45 3 15 வினாக்கள். அப்போ 15 வினாக்கள் இங்கே பிழையாக விடையளிக்கப்பட்டிருக்குது. அப்போ சரியான வினாக்கள் எத்தனைன்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்த கேள்வி 50, 50ல் 15 பிள்ளைன்னு சொன்னால் மீதியாக இருக்கிற 35 சரியாக இருக்கணும். ஆகவே 35 கேள்விகள் இங்கே சரியாக விடையளிக்கப்பட்டிருக்குது. இந்த கேள்வியை பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமானது. 25 வினாக்களை கொண்ட பரீட்சை ஒன்றில் ஒவ்வொரு சரியான வினாவிற்கும் 4 புள்ளிகள் வழங்கப்படும். அதேவேளை ஒவ்வொரு பிழையான வினாவிற்கும் 2 புள்ளி வீதம் கழிக்கப்படும். மாணவன் ஒருவன் 64 புள்ளிகளை பெற்றிருப்பின் அவன் எத்தனை வினாக்களுக்கு சரியாக விடையளித்திருப்பான்? இங்கே பாருங்க, சரியான வினாவுக்கு 4 புள்ளி வழங்குறாங்க. மொத்த கேள்வி 25 தான் இருக்குது. அங்கே ஒரு கேள்விக்கு 4 புள்ளி வழங்குறாங்க. அப்போ மொத்த புள்ளி எத்தனை வரும்? 25 தர 4 100 புள்ளி தான். அப்போ இங்கே சரியான வினாவுக்கு 4 புள்ளி வழங்குறதோட அந்த கேள்வி பிழையான 2 புள்ளி வீதம் கழிப்பாங்க. அப்போ ஒரு கேள்வி பிழையாக செஞ்சால் அதுக்கு சரியாக செய்தால் கிடைக்கிற 4 புள்ளியும் கிடைக்காது. அது பிழையானதுக்காக மேலதிகமாக 2 புள்ளியும் கழிக்கப்படும். அப்போ மொத்தமாக இங்கே இழக்கப்படுற புள்ளி எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 புள்ளி இழக்கப்படும். ஒரு கேள்வி பிழையாக செய்தால் 6 புள்ளி இழக்கப்படும். எப்படி? அந்த கேள்வி சரியாக செய்தால் கிடைக்கும் 4 புள்ளிகளும் கிடைக்காது. அதேவேளை அது பிழையாக விடையளித்ததால மேலதிகமாக 2 புள்ளிகளும் கழிக்கப்படும். மொத்தமாக 6 புள்ளிகள் அங்கே ஒரு வினாவுக்கு கிடைக்காது. எனவே 6 புள்ளிகளாக இங்கே இழக்கப்படும். ஒவ்வொரு வினாவும் பிழையாக ஒவ்வொரு 6 புள்ளிகள் இழக்கப்படும். 6 புள்ளிகளாக இழந்து செல்லும். பிழையான வினாக்களை நம்ம பார்ப்போம். 100 புள்ளி இருக்குது. 100 புள்ளியிலையும் மாணவன் 64 புள்ளி தான் பெற்றிருக்கிறான். அப்போ 64 கழிச்சா அவன் இழந்த புள்ளி எத்தனைன்னு சொல்லி வரும். அதை நாங்கள் ஒவ்வொரு பிழையான வினாவுக்கும் 6 புள்ளியாக இழக்கப்படுறதால அதை 6ஆல் பிரிப்போம். அப்போ அந்த மாணவன் 64 புள்ளியை பெற்றிருந்தால் அவன் மொத்தமாக இழக்கிற புள்ளி 36. அந்த 36 புள்ளியும் 6 புள்ளியாக இழக்கப்பட்டிருக்கும். அப்போ எத்தனை 6 இழந்திருப்பான்னு சொன்னோடனே 6 வினாக்கள் பிழையாக செய்திருப்பான். அப்போ 6 வினாக்கள் பிழையாக செய்ததால தான் ஒரு வினாவுக்கு 6 படி 36 புள்ளிகள் அவன் இழந்திருக்கிறான். இங்கே கேள்வி என்னென்னு சொன்னால் சரியாக விடையளித்த கேள்விகள் எண்ணிக்கை தான் கேட்டிருக்குது. நாங்கள் இங்கே 6 கண்டுபிடிச்சது பிழையான வினாக்கள். அப்போ மொத்தம் 25 கேள்வியில் 6 கேள்வி பிழையாக செய்திருந்தால் சரியாக எத்தனை செய்திருப்பான்னு சொல்லி பார்த்தா 19 கேள்வி சரியாக செய்திருப்பான். ஆகவே இந்த கேள்விக்கான விடை 19. இது போன்ற ஐக்யூ மற்றும் உளச்சார்பு வினாக்களுக்கான செய்முறையுடனான தெளிவான விளக்கத்தினை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்கு எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.